தோழர்களே, தமிழ்நாட்டுல நிதிநிலை அறிக்கை 2024-25 தாக்கல் பண்ணாங்க. எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய பணியை ஆத்தணும்ல, அதுக்காக எடப்பாடியார் எழுந்து நின்று சரமாரியா கேள்வி கேட்டிருக்காரு. சரமாரியா அப்புறம் என்ன, சரமாரியா கேள்வி கேட்டு எடப்பாடியாலே முடியும்னா வச்சு செஞ்சு எடப்பாடிய டெட்பாடியா மாத்திருக்காரு. யாரு? நம்ம தங்கம் தென்னரசு. அமைச்சர் தங்கம் தென்னரசு வச்சு செஞ்சிருக்கிறாரு, முடிச்சு விட்டுருக்கிறாரு. படிக்கும் போதே அட்ட பாவிகளை இந்த அடி அடிச்சா எப்படியா அப்படின்ற அளவுக்கு அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாரு. அந்த இடம் கடைசிட்டாரு. ஏன்னா அரசியல்ல ஆனானா தெரியாது, நான் ஏழைகளின் நண்பன், விவசாயிகளின் மகன் அப்படின்னு உருட்டுவாரு நம்ம ஐயா எடப்பாடியாரு. எடப்பாடியாருக்கு இருக்கிற அறிவுக்கு அவர் உருட்டும் போது வாசிக்கிறவருக்கு, தொடர்ந்து வாசிக்கிறவருக்கு சும்மாவா இருப்பாரு? வச்சு பிரிச்சு விட்டுருக்கிறாரு எடப்பாடியார. என்ன கேட்டாரு எடப்பாடியாரு? தமிழ்நாடு என்ன கடனை வாங்கியே வேலை பார்த்துட்டு இருக்கு, இந்தியாவில நம்பர் 1 கடன்கார மாநிலமா இருக்கிறதே தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. யாரு? நம்ம எடப்பாடியாரு. அதுக்கு தோழர் தங்கம் தென்னரசு என்ன பண்ணாரு தெரியுமா? முப்பாட்டை வரையும் இழுத்து பேசிட்டாருன்னா பாத்துங்களே. எம்ஜிஆர் மாளிகையில ஆரம்பிச்சு 2011 அறிக்கையில ஆரம்பிச்சு தேர்தல் அறிக்கையில என்னையா போட்டிருக்க எறியா அப்படின்னு சொல்லிட்டு 1,30,000 இருந்த கடனை நீ எப்படியா 8,00,000 சம்திங் ஆக்குன, வா 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 அப்படின்னு அடிச்சு ஓட விட்டுருக்காருங்க. இந்த அடி இல்ல, அந்த அடி இல்ல, சிவகம் பொய்யடி மெய்யடி இருக்குங்க. பொழந்து கட்டுற அடின்னு நீங்க ஒண்ணு பார்க்கணும்னா இந்த அவர் சொன்ன பதில பாத்தீங்கன்னாலே தெரியும். சும்மா பிரிச்சு விட்டுருக்காருங்க. தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில 2024-2025 நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதன் மீதான விவாதம் எல்லா அரசியல் கட்சிகளும் அதுல பங்கெடுப்பாங்க. எதிர்கட்சிகள் நிச்சயமா கேள்வி கேட்கணும், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு ஜனநாயக நாடுனாலே எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க வேண்டும். ஆனா அந்த கேள்வியில கொஞ்சமாவது அறிவு இருக்கணும், நியாயம் இருக்கணும், நேர்மை இருக்கணும், அறம் இருக்கணும் இல்லையா? பொதுவாகவே கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது பேசி விடுறதா எதிர்கட்சிகள வேலையா இருக்கும். யாராவது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஓரளவுக்காக அந்த பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணுகிற பார்வை இல்லாம மொட்டடி அடிச்சு தூக்குற வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அதுவும் இப்ப புதுசா ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் அக்கா வானதியும் கொஞ்சம் உருட்டி விட்டுருக்காங்க. என்னவா? பிஜேபியினுடைய பட்ஜெட்டை காப்பி அடிச்சிட்டோமா. பிஜேபிக்கு கடு அளவு கூட மூளை கிடையாது. அது போடுற பட்ஜெட்டை அவனுங்களுக்கே புரியாது. அதோட அந்த பட்ஜெட்டால 10 பேர் கூட வாழ முடியாது. ஆனா இந்த பட்ஜெட் அப்படி இல்லை. சமூக நீதிக்கான பட்ஜெட், விளிம்புநிலை மக்களுக்கான பட்ஜெட், சாமானிய மக்களுக்கான பட்ஜெட். நம்ம தான் அதை அன்னைக்கு சும்மா லைட்டா அப்படி தொழிச்சதுக்கே அம்பிட்டு விழுந்துச்சு இல்லையா? இந்த பட்ஜெட்டை இந்த கும்பல் இப்படி கேலி பண்ண, அதிமுக கும்பல் இப்படி கேலி பண்ண, நடுவில் நின்று அடிச்சு சலம்பு சுத்தி இருக்காரு நம்ம தங்கம் தென்னரசு. அப்படி என்னைய எடப்பாடி கேள்வி கேட்டார்? வெரி சிம்பிள் தாங்க. தமிழ்நாட்டுக்கு 8,33,361 கோடி கடன் இருக்கே. 8,33,361 கோடி. இந்த கடன் அளவு கொண்டு வந்திருக்கீங்களே, அப்ப கடனை வாங்கியே பொழப்பு நடத்தினா எப்படித்தான் நம்ம வாழ்றது? இந்தியாவில் நம்பர் 1 கடன்கார மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தி வச்சிருக்கீங்களே அப்படின்னு கொதிச்சிருக்கிறாரு. அதுலயும் எடப்பாடியார் எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு விடியா அரசு, விடியா அரசு, விடியா அரசுன்னு. எங்க ஊர் பக்கம் எடப்பாடியார் என்னது சொல்றாங்க தெரியுமா? விடியா மூஞ்சின்றாங்க. அதை நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். பாவம் என்னதான் இருந்தாலும் பெரியவர், அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா என்ன சொல்றாங்க மக்கள்? விடியா மூஞ்சி, விடியா மூஞ்சின்றாங்க. சரி பரவாயில்ல, அது அவங்க பிரச்சனை, நமக்கு என்ன? இந்த கேள்வி நியாயமான கேள்வி தானுங்க. இதுக்கு தங்கம் தென்னரசு பேசுறாரு அப்படின்னு நமக்கு தோணி இருக்கும். ஆனா நடந்தது என்ன? தங்கம் தென்னரசு பதில் சொல்றாருங்க. 2011 எம்ஜிஆர் மாளிகை இருக்குல்ல, எம்ஜிஆர் மாளிகை அது இவங்களுடைய தலைமை அலுவலகம். அங்க போய் பரன்ல தூங்கிட்டு இருக்குல்ல, அதுல 2011 தேர்தல் அறிக்கையை எடு, அதை தூசி தட்டி படி அப்படின்றாரு. கஷ்டங்க. 2011 எந்த காலத்துல வந்ததுங்க? ஏங்க 12-13 வருஷம் ஆகி போச்சு. இப்ப போய் எங்கங்க தேடுறது அப்படின்ற சிக்கல் அதிமுகவுக்கு இருக்கும். உடனே இன்னொரு வழியும் சொல்றாரு. சரி அதெல்லாம் படிக்க உங்களுக்குங்க நேரம் இருக்க போது 8வது பக்கத்தை படிங்கன்றாரு. புரட்டி பாருங்கன்றாரு. படிங்கன்னு கூட சொல்ல. இது ரொம்ப அவமரியாதை, டூ மச். ஏன்னா புரட்டி பாருங்கன்னு படமா பாக்குறாங்க எடப்பாடியார் குரூப். அடிச்சு நொட்டாங்கள தள்ளி விட்டாரு. ரொம்ப எனக்கே மனசே கஷ்டமா போச்சுன்னா பாருங்களேன். நான் எப்பயுமே அடி வாங்குற மக்களை பார்த்தா ரொம்ப இறக்கப்படுவேன். அதில் தங்கம் தென்னரசு அடிச்ச அடியில் நம்ம அண்ணன் எடப்பாடியாருக்கு மூர்ச்சையாயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அந்த அடி
அப்ப 8வது பக்கத்தையாவது வாசிச்சு பாருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்தவர்கள் அதிமுகவினர் ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், பழனிசாமி இந்த 3 பேரும் தான் 10 வருஷமா ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. கடனை ஒழிச்சிட்டு மக்களுக்கு கம்பீரமான வாழ்க்கை கொடுப்பாங்கன்னு பார்த்தா தலைகுனிவாக்கி எல்லாரும் தலையிலையும் கடனை ஏற்றி வச்சுட்டு போயிட்டாங்க. 2016 ஜெயலலிதா அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகும் அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது. அதுக்கு பிறகுலாம் ஆட்சி சும்மா வேற லெவல் ஆட்சிங்க. அதெல்லாம் மொத்தமா உட்கார வச்சு செஞ்சு விட்டுருக்காரு. அதுல அடுத்து ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, 10 வருஷம் நீ தானே ஆட்சியில இருந்த, நீ வந்து கேட்கலாமா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா 10 வருஷமா அப்படின்னு சொன்னாரு பாருங்க. மிரண்டு போயிட்டாங்க அதிமுக. 1,30,630 கோடி இருந்துச்சு. இத்தனை ஆண்டுகளா இருந்த ஆட்சிகளால தமிழ்நாட்டுல இருந்த கடை 1,30,630 கோடி. பல 10 ஆண்டுகளா இருந்த மொத்த கடனே அவ்வளவுதான். உங்க கையில 2011 திமுக ஆட்சியை ஒப்படைக்கும் போது 1,30,000 கோடி தான் ஒரு கடன் இருந்துச்சு. ஆனா இப்போ 4,85,502 கோடி ஆக்குனது யாரு? 1.5 லட்சம் கோடியை 4,50,000 சில்லற கோடியா மாத்துறது யாருன்னு சொல்லுங்கன்றாரு. முழிக்கிறாங்க. 10 வருஷத்துல பல லட்சம் கோடி கடனை இழுத்து விட்டு போயிட்டாங்க. இழுத்து விட்டுட்டு போன இந்த கும்பலு, தமிழ்நாடே கடன்ல வச்சுட்டு போன இந்த கும்பலு, ஒவ்வொரு தனி மனுஷன் தலையிலையும் கடனை ஏத்தி வச்சுட்டு போன கும்பலு, இன்னைக்கு எதிர்கட்சியா உட்கார்ந்துக்கிட்டு கூச்ச நாச்சம் இல்லாம எப்படி கடனாச்சு, தமிழ்நாடு எப்படி கடனாச்சு அப்படின்னு கேட்டா நீதாய கடை வாங்கி தின்ன சொல்லு அப்படின்னு புடனில தட்டு. கடந்த 10 ஆண்டுகள்ல தான் கடன் அதிகரிச்சிருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு கடன். ஒரு மாநில அரசு மாநிலத்தின் உற்பத்தியில 3% குறையாத்தான் கடை வாங்கணும். அது ஒரு பாயிண்ட். உற்பத்தியில 3%தான் கடை வாங்கணும். ஆனா நம்ம ஆளுங்க அதுக்கு வாட்டு கிடைச்ச இடத்துலாம் பாண்டில கையெழுத்து போட்டு வாங்கி பிடிச்சுங்க. சுத்தமா தமிழ்நாட்டை 4.5 லட்சம் கோடிக்கு மேல கடனாளி ஆக்கி விட்டு போயிடுச்சுங்க. இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நாங்க எதிர்கட்சியில இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்காரு நம்ம ஐயா எடப்பாடியார். இப்பதாங்க ஒரு ட்விஸ்டே வருது. சரிங்க, நியாயம் தான், நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசை பார்த்து ஏயா கடனை வாங்கி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்றது நியாயம் தான். ஆனா ஏன் இந்த வாய் மோடியை பேச மாட்டேங்குது? பிடிச்சாரு பாயிண்ட். ஏங்க நீங்க மோடியை பேசல? நியாயமான கேள்விங்க, நியாயமான கேள்வி. மன்மோகன் சிங் காலத்துல இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கடன் 54 லட்சம் கோடி. அத்தனை வருஷமா இந்த கடந்த 10 வருஷம் இங்க ஒரு 70 வருஷத்துக்கு மேலாக வெறும் 54 லட்சம் கோடி தான். இத்தனை வருஷமா ஆட்சி செஞ்சவங்க மொத்தமா வாங்கின கடை 54 லட்சம் கோடி. நம்ம ஜி இருக்காரு பாருங்க, 56 இன்ச் மோடி ஜி, அவர் மொத்தமா வாங்கினது நெஞ்ச புடிச்சிட்டு உட்கார அளவுக்கு கடை 205 லட்சம் கோடி. 205 லட்சம் கோடி யோசிச்சு பாருங்க. எங்க 205 லட்சம் கோடியா? ஆமாங்க, வெறும் 50 லட்சம் கோடியா, 54 லட்சம் கோடியா இருந்த ஒரு கடனை மன்மோகன் சிங் ஆட்சியை விட்டுட்டு போகும்போது வெறும் 54 லட்சம் கோடியா இருந்த ஒரு நாட்டை 205 லட்சம் கோடியா மாத்தி இருக்கிறாங்க. இப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்னத்தை அப்படி அறுத்து தள்ளினாங்க காவிகள்? ஒரு மண்ணும் பண்ணல. இங்க நான் செல வச்சேன், அங்க நான் செல வச்சேன், இங்க ஆடு மேய்ச்சேன், இங்க மாடு மேய்ச்சு, நாங்க கோசாலை வச்சோம், குரங்கு சாலை வச்சோம் முடிச்சு விட்டானுங்க. கங்கையில நாங்க சுத்தப்படுத்தணும்னு 6000 கோடியை உள்ளுக்குள்ள போட்டானுங்க. ஏன்னா போன எரிக்கிறத சரி பண்ணாம, அங்க கஞ்சா குடிச்சிட்டு இருக்கவன சரி பண்ணாம, அங்க சடங்குன்ற பேர்ல துணிமணிகளை பூரா தண்ணிக்குள்ள போட்டுட்டு இருக்கானே அதை சரி பண்ணாம, நீ லட்சம் கோடி போட்டாலும் முழுங்கிட்டாயா இருக்குன்றதுல அந்த கும்பலுக்கு தெரியல. ஏன்னா மூலகட்ட கும்பல் அது. 205 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு 54 லட்சம் கோடியா இருந்தத 205 லட்சம் கோடியா மாத்தி 150 லட்சம் கோடி ரூபாய் கடை வாங்கி வச்சு உட்கார்ந்துருக்காரு நம்ம ஜி மோடி. 150 லட்சம் யாரு கொடுத்த? விவசாயி தெருவுலன்னு போராடுறாங்க, சாமானிய மக்கள் தெருவுலன்னு போராடுறாங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புல தெருவுலன்னு போராடுறாங்க, விவசாயிக ஒரு பக்கம்னா மீனவர்கள் இன்னொரு பக்கம் போராடுறாங்க. யாருக்கு தான் நீங்க நல்லது செஞ்சீங்க? 1.5 லட்சம் கோடி ரூபாய் வாங்கி தின்னுட்டு யாருக்கு நல்லது செஞ்சீங்க? எல்லாத்தையும் அதானி அம்பானிக்கு செஞ்சிச்சு இந்த குரூப். அதை கேட்பார்ல, ஏய் அந்த ஆள் வாங்கின கடனை விட்டு உன் வாய் கேட்க மாட்டேங்குது, ஏன் வாய்க்கு என்ன பூட்டா போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்கிறேன். நறுக்குன்னு கேள்வி நானுமே கேட்கிறேன். உங்க வாயில் என்ன பூட்டா போட்டிருந்தாங்க, இல்ல ஜிப்பு போட்டாங்களா? கேட்கவே மாட்டீங்க. எல்லா கேள்வியும் அண்ணாமலையை நோக்கி வைக்கிறீங்க. உங்களுக்கு எதிரி அண்ணாமலை தான், பிஜேபி இல்ல. அப்ப இது கொள்கை எதிரி கிடையாது, அது அந்த சூழல் எதிரி. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை எதிரியை கட்டமைச்சுக்கிறது. அண்ணாமலை ஒருவேளை பேசாமல் இருந்தா இன்னமும் நீங்க மோடி காலை பிடிச்சிக்கிட்டு படுத்து கிடப்பீங்க, அதானே? அப்ப நீங்க மணிக்கு ஒரு முறை
மோடிக்கு நாங்கள் எதிரி, பிஜேபிக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம், பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. எங்க மோடி ஏத்து கேள்வி எழுங்க. 150 லட்சம் கோடி சும்மா கிடையாது, ஒண்ணு இல்லாம போயிருக்கே கேக்குறது அப்படின்னு புடிச்சு விட்டுருக்காரு. கடைசியில் இடமா கேள்வி இருக்காரு. ஆக மொத்தம் எப்படி பேசினாலும் பழனிசாமி ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. என்ன உண்மை தெரியுமா? உங்க ஆட்சியில தான் நிறைய காசு பணம் புழங்குது, நிறைய காசு வருது அப்படின்னாரு. அது உண்மைதான். எங்க ஆட்சியில தான் நாங்க பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டுக்காக பணத்தை நிறைய வரவு உள்ள வந்துகிட்டு இருக்கு, நிறைய வருவாய் ஈட்டி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதனால அந்த வருவாய் வந்துட்டு இருக்கு அப்படின்றத அவர் சொன்னதன் மூலமா ஒரே ஒரு உண்மையை அவர் ஒத்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். எடப்பாடிக்கு கடைசியா ஒரு பஞ்சு வச்சாரு. ஏங்க உங்க பட்ஜெட்லாம் புஷ்வான் ஆகி ரொம்ப நாளாச்சு, நீங்க உட்காந்து இங்க உருட்டாம கிளம்புங்க, அங்க மேல போய் 56 இன்ச்சு மோடிஜியை போய் 4 கேள்வி கேட்க முடிஞ்சா கேளுங்க அப்படின்னு அசிங்கப்படுத்திருக்காரு. இந்த அடி அந்த அடி இல்லைங்க, பொலந்து கட்டிருக்காரு தங்கம் தென்னரசு. அப்ப எதிர்கட்சிகள் தங்களுக்கான பலத்தோடு இல்லை, பலவீனமா இருக்குன்றது இதுல தெரியுது.